கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் தலங்களை வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். மானசீகமாக இன்று தரிசிக்கின்றோம். முருகப்பெருமான் திருவருளால் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த தலங்களை தரிசிக்கும் பேறு கிடைத்தால் என்ன ஒரு மகத்தான கொள்கை அல்லவா. இன்று நாம் எந்த தலத்திற்கு செல்ல இருக்கின்றோம்? சிதம்பரத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர், விருத்தாச்சலம் அங்கிருந்து ஒரு 21 கிலோமீட்டர், கடலூர், விருத்தாச்சலம், இந்த பெல்ட், இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான திருமால் தலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் ஸ்ரீ முட்டம். முஷ்ணம் அப்படின்றது தான் பேச்சு வழக்கில் இருக்கு. ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்ற அந்த திருமால் கோயில் இருக்கின்றது. மிக மிக பிரபலமான திருமால் கோயில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பழம்பெரும் சிவாலயத்தில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஞான திருமுட்டமேவு பெருமாளே. எப்படி? ஞான திருமுட்டமேவு பெருமாளேன்னு அழகா தன்னுடைய திருப்புகழில் முருகனை கொண்டாடுகின்றார் நம்முடைய அருணைக்கவி அருணகிரிநாதர். 2 திருப்புகழ் பாடுகின்றார். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்ற ஒரு திருமால் தலத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம திருமாலை வணங்க வேண்டும் இல்லையா? இதை நான் சொல்லலை. ஒரு சைவ வைணவ பேதமையெல்லாம் இருந்த காலத்தில் ரொம்ப அழகா விநாயகரையும் வணங்கி சிவபெருமானின் பெருமைகளையும் சொல்லி சக்தி வழிபாட்டினையும் மதித்து திருமாலையும் கொண்டாடி முருகனை முதன்மைப்படுத்திய ஒரு அற்புதமான கவி யாருன்னா அருணகிரிநாதர். நான் ஒரு காலத்தில் சிவனை வழிபட்டா விஷ்ணுவை வழிபட மாட்டாங்க. இப்படி நிறைய பேதங்கள் இருந்தது. சில பேர் சிவனை தான் வணங்குவாங்க, பார்வதியை கூட வணங்க மாட்டாங்க. சிலர் விஷ்ணுவைத்தான் வணங்குவார்கள், பிள்ளையாரை வணங்க. இன்றைக்குமே சிலர் அப்படி இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் இது பெரிய அளவு ஒற்றுமையின்மையாகவே இருந்தது. இந்த ஒற்றுமையின்மையை ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள் படையெடுப்பின் பொழுது மிக மிக அற்புதமாக பயன்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தினார்கள். எப்பவுமே நமக்குள்ள உள்ள ஒரு ஒத்துமை இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்க சீக்கிரம் நம்மளை ஏமாத்திடலாம் இல்லையா? அதே தான் நடந்தது. ஆனால் அந்த சமயத்தில் மிகப்பெரிய புரட்சி மட்டுமல்ல, வெற்றியோடு திருப்புகழை கொடுத்தார். ஒரு திருப்புகழையும் பெருமாளை பற்றியும், அம்பாளை பற்றியும், பிள்ளையார் பற்றியும், சிவனை பற்றியும், இத்தனை தெய்வங்களையும் போற்றி முருகனையே நடுநாயகமாக வைத்து பாடிய தைரியம் நம்ம அருணகிரியாருக்கு தான் உண்டு. அப்படி ஒரு திருமால் தலம் இங்கே பூவராக பெருமாளா, அதாவது உலகம் அப்படின்ற அந்த இன்னைக்கு தானே சொல்கிறோம் உலகம் உருண்டை அப்படின்றத ஃபாரின்ல இருக்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அவரை குறைப்பாக நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் என்றோ இருந்த ஒரு வராகமூர்த்தத்தின் திருவுருவ சிலையை பாருங்க. நம்ம முன்னோர்கள் வடிவமைத்த வராக பெருமாளுடைய திருவுருவ சிலையை பாருங்க. பன்றி வடிவத்தில் இருப்பார். அவருக்கு உருண்டையாக இருக்கிற உலகத்தை தான் தூக்கிட்டு இருப்பார். அப்போ உலகம் உருண்டைன்றது உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. விஞ்ஞானத்தை மீறின அறிவு அவர்களுக்கு அந்த ஆன்மீகத்தால் இருந்தது என்பதை ஒற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அப்படி ஸ்ரீ முஷ்ணத்தில் பூ வராக பெருமாளாக இருக்கின்றார். லக்ஷ்மி தாயார் பூஜித்த தலம். இது எதுக்கு நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னா, காண வேண்டிய மிக அழகான திருமால் தேசம், ஒரு அற்புதமான தலம் அது. இதை சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம், அருணகிரியார் எப்படி சிவாலயங்களுக்கு வரும்பொழுது சிவனை பெருமை பற்றி பேசுவாரோ, இந்த தலத்துக்கு வரும்போது அவருக்கு தெரியுது இங்கே இருக்கிற சிவன் கோயில் பழமைதான், அற்புதம் தான், ஆனால் இங்கே இருக்கிற திருமால் கோயில் ரொம்ப பிரபலம். எல்லாரும் ஸ்ரீ முஷ்ணம்னு சொல்லும் பொழுது பெருமாள் தான் ஞாபகம் வராங்க. அப்போ எவ்வளவு அழகா பாருங்க. இவர் முருகனை கொண்டாடிய திருப்புகழில் லக்ஷ்மி தேவி பூஜித்த திருமால் அப்படின்னு திருமாலின் பெருமையும் குறிப்பிடுறார். இந்த தன்மையை எல்லாரையும் அரவணைச்சுண்டு போகிற தன்மையை முருகன் கிட்ட இருந்தோம், முருகனுடைய அருளாளர் அருணகிரியார் கிட்ட இருந்தோம் கற்றுக்கணும். அதனால தானே முருகன் சூரபத்மனை அழிக்கலை, மாற்றினான். சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தனக்கே வேலை பண்ண வச்சான் முருகப்பெருமானா. அவனுடைய வீரத்தை நாம் என்னவென்று சொல்வது? இப்போ எதிரினா அழிக்கணும், இல்லை பயந்து ஓடணும். முருகன் பயந்து ஓட மாட்டான், அழிச்சிடலாமே, ஆனால் அழிக்கலை. மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றுன்னு சேவலாவும் மயிலாவும் மாற்றி அந்த சேவலை வெற்றி கொடியில் வச்சு மயிலை தனக்கே வேலை பண்ண வச்சுண்டான் முருகப்பெருமான் வாகனமாக.
அப்போ அதே தன்மை அருணகிரிநாதர்கிட்டே உண்டு. யாருக்குமே துவேஷம்னு கிடையாது. திருமாலா நீ என்னுடைய தலைவன் முருகனுடைய மாமன், அம்பாளா நீ என்னுடைய தலைவன் முருகனுடைய தாய், சிவன் என்னுடைய தலைவன் முருகனுடைய தந்தைன்னு அவர் அனைவரையுமே வணங்கினார். அதனால பெருமாள் பெருமையை இந்த திருப்புகள்ல சொல்றார். இப்போ அப்படியே பழம்பெரும் சிவாலயத்துக்கு வந்துடலாம். நித்திலேஸ்வரர், இதுதான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர். அம்பாள் பெயர் பெரிய நாயகி. ரொம்ப அழகான சிற்ப கலைகள் இருக்கக்கூடிய ஆலயம். 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன் அவன் காலத்து கல்வெட்டுக்கள்லாம் இருக்குன்றத பார்க்கும்பொழுது எவ்வளோ பழமையான ஆலயம் அப்படின்றது நமக்கு புரிய வருகின்றது. சிற்பக்கலையை பார்த்து இன்னைக்கும் மத்திய அரசின் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இந்த திருக்கோயிலை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவு அழகான சிற்பங்கள் பழமை இந்த திருக்கோயிலில் உண்டு. சரி, சுவாமி அம்பாளை பார்த்துட்டோம். நம்ம நாயகன் முருகப்பெருமானை பார்க்கணும் இல்லையா? 6 முகங்கள் கொண்டு 12 கரங்கள், 32 முகங்கள் போற்றின்னு கச்சியப்பர் சொல்றார். முகம் பொழி கருணை போற்றி, 6 முகத்திலும் கருணை அப்படியே வருமா. அப்படிப்பட்ட முருகனாக 6 முகங்கள் 12 கரங்கள் மயில் மீது அமர்ந்து வள்ளி தேவயானையோடு அருள் பாலிக்கும் மூலவர் சன்னதி. உற்சவ மூர்த்தம் இருக்கார் இல்லையா, அவர் எப்படின்னா சம்ஹார மூர்த்தியா இருக்கார். இப்படி மயில் மேல ஒரு சாஞ்ச கோலத்துல ரொம்ப அழகா சம்ஹாரத்திற்கு, சூர சம்ஹாரத்திற்கு கிளம்பும் ஒரு சம்ஹார கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான உற்சவ மூர்த்தம். இந்த ஆலயத்தை அப்படி போகிற போக்கிலெல்லாம் பார்த்துட்டு போயிடக்கூடாது. இருந்து திருமால் ஆலயம், சிவ ஆலயம்னு சிற்பக்கலையெல்லாம் பார்க்கணும், முருகனை ரசிக்கணும். ஏன்னா அருணகிரிநாதர் இந்த முருகனுக்கு ரொம்பவே ஒரு அழகான 2 திருப்புகழ்கள் பாடியிருக்கார். ஒன்று மட்டும் இல்லை, அப்படியே ரொம்ப அழகாக தமிழ் விளையாடக்கூடிய அளவு திருப்புகழ் 2 இந்த முருகப்பெருமானை போற்றி அருணகிரியார் கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஆலயம்தான் இது. லக்ஷ்மியே பூஜை செய்த இடம் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்தாலே செல்வ வளம் பெருகும். எல்லாருமே வாழ்க்கையில் அந்த பொருளை தேடி தானே அலையிறோம். ஒரு வயசு வரை பொருளை தேடுவோம், அந்த ஒரு வயசு தாண்டிட்ட அப்புறம் அருளை தேட ஆரம்பிப்போம். அப்படி பொருள் அப்படின்றத தேடி வாழ்க்கையில் வறுமை கவலை இருக்க வேண்டியவர்கள் கண்டிப்பாக வந்து வணங்க வேண்டிய இடம் ஸ்ரீ முஷ்ணம் திருமால் ஆலயம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நித்திலேஸ்வரர் பெரிய நாயகி ஆறுமுக கடவுளையும் போற்ற வேண்டும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து 2 திருப்புகழ்களை அப்படியே முருகனுக்கு செவியில் நீங்கள் பாடினார் வாழ்க்கையில் உங்களை வளமாக வைப்பான் அந்த ஆறுமுக வள்ளல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.